நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி இறை பிரசன்னத்தை உணர்வோம். ஆறுதல் அளிக்கும் தோத்திர ஜப கூட்டத்திலே ரெவரண்ட் டாக்டர் அகஸ்டின் சதீசன் ஐயாவுடைய நினைவை நாம் நினைவு கொள்வனமாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய அருகில் அமர்ந்து வேண்டுகின்ற பொழுது நம் சத்தியத்திற்கு செவிசாய்த்து சத்தத்துக்கு செவிசாய்த்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய தேவன். அவருடைய பாதப்படியில் அமர ஆறுதலை பெற அனுமதி வேண்டும். ஒரு கணம் அனுமதி கேட்கின்றேன் அருகில் அமர்ந்திடவே. ஒரு கணம் அனுமதி கேட்கின்றேன் அருகில் அமர்ந்திடவே. ஏசையா அருகில் அமர்ந்திடவே. நேரம் வந்தது நின்றன் வதனம் நெருங்கி பார்த்து அகமகிழ. நேரம் வந்தது நின்றன் வதனம் நெருங்கி பார்த்து அகமகிழ. நிறைந்து வழியும் அமைதி கடிப்பில் நிறைந்து வழியும் அமைதி கடிப்பில் யாக வாழ்வினை நான் பாட நிறைந்து வழியும் அமைதி கடிப்பில் யாக வாழ்வினை நான் பாட. ஒரு கணம் அனுமதி கேட்கின்றேன் அருகினில் அமர்ந்திடவே. ஏசையா அருகினில் அமர்ந்திடவே. உன்முக ஒளியை விலக்கிய இதயம் நிம்மதி ஓய்வும் அடைவதில்லை. உன்முக ஒளியை விலக்கிய இதயம் நிம்மதி ஓய்வும் அடைவதில்லை. கரையில்லாத துன்பக் கடலில் கரையில்லாத துன்பக் கடலில் எந்த உடலும் பிரிவதில்லை பிரிவதில்லை. கரையில்லாத துன்பக் கடலில் எந்த செயலும் முடிவதில்லை முடிவதில்லை. ஒரு கணம் அனுமதி கேட்கின்றேன் அருகில் அமர்ந்திடவே. ஏசையா அருகில் அமர்ந்திடவே. உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் 1972 76 வரையில தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படிப்பதற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 5 பேர். அதில் நான் ஒன்று, அகஸ்டின் ஒன்று, சைமன் சூடியலை ஒன்று, மோகன் ஒன்று, இமானுவேல். நாங்கள் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்பெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா ஆசிரியர்களாக உள்ளவங்களை தான் டிடிக்கு அனுப்புவாங்க. அதான் நான் பாண்டூர் கேபிஸ் ஹைஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றினேன். அகஸ்டின் சதீசன் பெரம்பலூர் பக்கம் துறைமங்கலம் அங்கே பணியாற்றினார். இப்படி நாங்கள் ஆசிரியராக அங்கே சென்றோம். 5 பேர். சிஎஸ்ஐ 35 பேர், 40 பேர் மதுரைக்கு அனுப்பப்பட்டோம்.
அங்க முதல் ஆண்டு மட்டும் கண்கடை சமரை நாகர்கோயில எங்களை அனுப்பி வச்சாங்க. அந்த நடந்த நிகழ்ச்சியை மட்டும் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிட்டு நாங்க போய் அந்த 40 பேர் தான் உட்கார்ற அந்த டைனிங் ஹாலில் அதிகமாக உட்கார முடியாது. அப்ப புது டைனிங் ஹால் கட்டி 80 பேர் உட்கார்ற மாதிரி செய்தாங்க. இந்த டிஎஸ் நாங்க 5 பேர் ஒரே டேபிள்ல தான் உட்காருவோம். ஒரு நாள் போகும் பொழுது எங்களுக்கு பாசி பயிர் பச்சை பயிர் சொன்னோம்னா அந்த பாசி பயிரை அவிச்சு அதுல பாதி நேந்திர பழத்தை அவிச்சு ஒரு அப்பளத்தை வச்சுட்டாங்க. இதுதான் காலை சாப்பாடு. நாங்க காலையில் 8 மணிக்கு உள்ள காலேஜ் உள்ள போனோம்னா 1 மணி வரை படிக்கணும். அப்ப அது தாங்காது. நம்ம இட்லி தோசை இப்படி சாப்பிட்டு தான் பழக்கம், சோறு இப்படி சாப்பிட்டு தான் பழக்கம். இதை பார்த்த உடனே எங்களுக்கு 5 பேருக்கு ஒரு தோணுச்சு, என்ன செய்யலாம் இல்லை பாசி பயிரை சாப்பிட்டு போய் 12 மணி இருக்க முடியுமா, 6 மணி நேரம் கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அகஸ்டின் தான் போட ஆரம்பிச்சாரு. அந்த பாசி பயிரெல்லாம் அவிஞ்சு நல்லா மிளகு எடுத்து அரைச்சு விரிஞ்சிருச்சு. அப்படியே போட்டு பிசைஞ்சு பொம்மை மாதிரி செய்து அது மேல நேந்திர பழத்துல அவிச்சு வச்சாங்கல்ல, அந்த பழத்தை உதிச்சு அது தலையில வச்சு அப்பளத்தை எடுத்தாங்க. பப்படம் பாங்க மலையாளி சொல்ல பப்படம், அதை நுறுக்கி அப்படியே மேல போட்டு வந்துட்டோம். தண்ணி மட்டும் குடிச்சுட்டு வந்துட்டோம். கல்லூரிக்கு போன உடனே பிரின்சிபால் கிளாஸ் தான் முதல் கிளாஸ். அங்க வந்த உடனே அவர் தான் சொல்றாரு, இந்த முதல் டேபிள்ல யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டாரு. நாங்க 5 பேர் டிஎஸ்சி ஒரே இதா செட்டா இருப்போமா, நாங்க அப்படியே எழுந்தோம். என்ன செய்தின்னு கேட்டாரு. ஐயா அண்ணன் சொல்லுவோம், அண்ணன் நாங்க சோறு இட்லி தோசை இப்படி சாப்பிட்டு பழக்கம். எங்க ஏரியாவில் இந்த பாசி பயிரை டிஃபன் தான் சாப்பிடுவோம். ஈவினிங் நேரத்துல காலை சாப்பாடு சாப்பிட்டு 5-6 மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்து முடியலன்னு, அதனால அப்படி செஞ்சோம் அப்படின்னும். அவர் சொன்னாரு, முடியலன்னா வச்சுட்டு போக வேண்டியதானே, வேற யாராவது சாப்பிடுவாங்கல்ல, அதை பிசைஞ்சு வேற. இந்த நேத்திரப்பை எவ்வளவு சத்து தெரியுமா உங்களுக்கு, பாசி பயிர் எவ்வளவு சத்து தெரியுமா, அப்பளம் எவ்வளவு சத்து தெரியுமா, நீங்க பிசைஞ்சு வச்சுட்டு பொம்மை ஆக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னாரு. எருமை செய்ய மாட்டேன்னு குடும்பமான வரையில பாசி பயிரை காலையில போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு நிகழ்ச்சி. 2வது என்னன்னாக்க, நாங்க எப்பொழுதும் இசையில கொஞ்சம் ஆர்வமா இருப்போம். அகஸ்டின் நான் எல்லாம் இருப்போம். ஒரு முறை நாகர்கோயில படிக்கும் பொழுது அங்க மேடு பிளக்கா இருக்கும், கோயம்புத்தூர் ஏரியா மாதிரி. ஒரு முறை அப்படியே 1 மணிக்கு சாப்பிடுவோம், 5 மணிக்கு படுத்திருப்போம், குடிச்சிட்டு கிளம்பிடுவோம், வாக்கிங் போயிடுவோம். போகும்போது ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு. அந்த பாட்டு சத்தம் கேட்டோம், நாங்க அப்படியே போனோம். அந்த பாட்டை தள்ளி போயிட்டு இருந்தோம். உடனே அந்த கல்யாண கச்சேரி போடுறது எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. நீ வாங்க வாங்கன்னு சார் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நாங்க நேரம் எங்க ஆகிட்டு போறோம், டைனிங் ஹால் ஆகி போயிட்டாங்க தெரியாம. அங்க போய் பார்த்தோம்னா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. உட்காருங்க, ஏன் நிக்க உட்காருங்க. நாங்க உட்கார்ந்தோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே எங்க கொண்டாந்து விட்டாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அங்க கொண்டாந்து விட்டாங்க. எங்கிட்ட 1 பேர் அங்க படிக்கிறவங்க 180 ரூபா சைன் பண்ண, அதுல எப்படி காசு தான் ஒண்ணும் இல்லை. அங்க கிஃப்ட் கொடுத்தவங்க குறைச்சிட்டாங்க. உட்கார வச்ச உடனே என்ன செய்யறது, நம்மகிட்ட காசு இல்லை, எப்படி எழுந்து போறது, ஒரே கூட்டம். அவங்க 2 பேர் சேர்ந்து போவாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து ஒருத்தரா நடு வெளியில வந்துட்டோம். இன்னும் பாட்டு சத்தம் கேட்டா நம்ம எங்கேயும் போகக்கூடாது, என்ன சிக்கிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் உண்டு. அங்க சேர்மன் சொல்லிட்டாரு நாட்டமணிக்கு சொல்லி. அதனால நாங்க எல்லாம் ஒண்ணா படிச்சுனாங்க. நல்ல ஒரு ஊழியக்காரர் அவர். கொஞ்சம் பிடிவாத குணம் உண்டு, அது கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாரு. எனக்கு அவருக்கு ஒரு தர்க்கம் வந்துச்சு, அது சொல்ல வேண்டாம். அதனால கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். எல்லாரும் நேசிப்பாரு. அதிக நேசிக்குள்ள தான் என்ன செய்வாரு, எல்லாம் கடுமையா இருப்பாரு, கொஞ்சம் கரெக்டா இருப்பாரு. நாங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அதனால நல்ல குணம் படித்தவர். அக்கா அருள்மணி அக்கா வீட்டில் தான் நான் முதல்ல வரும் தங்குவோம். அங்கே ஒரு நாள் டிஸ்ட் தான் வருவாங்க வீட்டுக்கு. அதனால நாங்கள் நன்றாக படித்தவர்கள். அது இம்மானுவேல் வரக்கூடிய இன்னைக்கு மோகன் இருக்காரு. அதனால அவரோட குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவியாருக்கும் அக்காவுக்கும் நான் ஆறுதல் கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். கடவுள் கிடைக்கிற தேங்க்யூ ஐயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால்
கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஐயாவுடைய இளமை பருவத்தில் மிக சிறப்பாக அவர்களோடு வாழ்ந்த நாட்கள் நினைவுபடுத்தினார். இப்போது நம்முடைய ஃபார்மர் செக்ரட்டரி, முதலாவது ஃபார்மர் செக்ரட்டரி ஆர்கிடெக்ட் மிஸ்டர் மெகன் ஆண்டனி ஐயா அவர்கள் ஐயாவோடு வழங்கின ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக ரெவரண்ட் டாக்டர் அகஸ்டின் சத்யசீலன் ஐயா அவர்களோட இந்த நினைவு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் ஆயர் பெருமக்கள், திருச்சபை தலைவர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா அவர் வேலை செய்த ஸ்தலங்கள் வேற, அவர் வேலை செய்த காலங்கள் வேற, நான் இருந்த இடம் வேற. ஆனா அவரோட முதல்வன் மிஸ்டர் ஜெரோம் ராபின்சன் எங்க சபையை சார்ந்தவர். அண்ணா நகர் சபையில டிசி மெம்பராக இப்ப இருக்கிறார். அவரும் என் மனைவியும் ஒரே கல்லூரியில பணிபுரிந்து வருகிறார்கள். அந்த ஒரு முறையில அந்த குடும்பத்தோடு எனக்கு ஒரு நட்பு உண்டு. ஐயாவை நான் இருமுறை தான் பார்த்திருக்கிறேன். செக்ரட்டரி ஆன பிறகு ஒரு முறை அவர் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்ப கூட அவர் அவரை பத்தி எதுவுமே பேசல. அவரோட இரண்டாம் மகனை குறித்து பாரமாக பேசிக் கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று பேசினார். ஆனா இன்னைக்கு இங்க இந்த அருமையான இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம், ஆனா ஒரு மனுஷனோட முழுமையாக இன் ஆல் ஸ்பியர்ஸ், ஒரு கோணத்துல மாத்திரம் இல்லை, எல்லா கோணங்களிலும் அந்த அவரோட ஒரு சித்திரத்தை வரைந்து அருமையா தம்பி தொகுத்து வச்சிருக்காரு. ரியலி வண்டர்ஃபுல். ஏன்னா நிறைவு மாத்திரம் சொல்றது ஒரு பக்கம், அவரோட வாழ்க்கை, பிள்ளைங்களோட இருக்கிற உறவு, நண்பர்களோட இருக்கிற உறவு, அதுக்கப்புறம் ஊழியம், ஊழியத்தில் அவர்கள் செய்த சாதனைகள், சாதனைகளோட வந்த அந்த எதிர்ப்பு, சோதனைகள், இதெல்லாம் சொல்றதுன்னு சொல்லியிருந்து ஒரு ஒரு கம்பல்சன் டாஸ்க். அவ்வளவும் தம்பி தொகுத்து 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 செஞ்சு கடைசியில ஒரு கேள்வி வச்சுட்டு போயிட்டாரு. திருச்சபையில உண்மையா எங்க அப்பா உழைத்தாரு, திருச்சபை என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. உண்மையான ஊழியத்துக்கு விலை இல்லை, அதனால எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இது நான் சப்பா கட்டுறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. திருச்சபையில உண்மையான ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்குது என்று சொல்லி நம்மளுக்கே தெரியும். அது என்ன நோக்கம், என்ன காரணம் அப்படின்ட்டு இன்னும் அதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது ஒரு தனி ஒரு பெரிய டாபிக். ஆனா ஐயா அவர்களை கொஞ்சம் இன்னும் நெருங்கி பழகி இருக்கலாமோ, அவரை தெரிஞ்சிருக்கலாமோ என்று எனக்கு இப்ப ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், திருச்சபை சொத்துக்கள் மேல இருக்கிற அந்த கரசனை, போன இடத்துலலாம் நான் என்க்ரோச்மெண்ட் அவர் ரிமூவ் பண்ணாரு, போன இடத்துலலாம் சொத்துக்களை பாதுகாத்தாரு, எவ்வளவோ அதனால பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தம்பி சொல்லும் போது, இன்றைக்கு திருச்சபையில உங்க அப்பா அம்மா தான் ஆயர்கள் தேவை. இன்னைக்கு திருச்சபை இருக்கிற சூழ்நிலை, இருக்கிற நிலைமையில இன்னைக்கு ஆயர்கள் தான் திருச்சபையோட பேக் போன். அப்ப அந்த பேக் போன் நம்மளுக்கு அப்பா மாதிரி அந்த ஒவ்வொரு அந்த வெர்டிபிரேயும் அப்பா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெர்டிபிரேயாக இருந்தால் நிச்சயமா நம்ம திருச்சி எப்படி இருக்கோம், நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்பா இறந்த பிறகு தம்பியெல்லாம் நான் பார்க்கும்போது மிகுந்த ஒரு சோகத்துல இருப்பார். அது அவர் அதை வச்சு அவரு எப்படி அவர் வெளியே வருவார்னே தெரியாது. எப்பவும் ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல இருப்பார். எப்பவும் யூடியூப் எடுத்து இந்த வீடியோ எடுத்து பார்த்தா அப்பாவோட அந்த பழைய பிரசங்கங்கள் இதெல்லாம் தான் வாரம் வாரம் எனக்கு அனுப்புவார். அது பார்க்கும்போது அவர் இன்னும் அவங்க அப்பா அவர் கூடயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி என்ன ஒரு 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 அனுபவம் அவருக்கு தொடர்ந்து அந்த காலங்களில் இருந்துச்சு. இன்னும் நீங்க தம்பி எனக்கு அனுப்புற வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா குறித்து தான் இருக்கும்.
பொறுப்புள்ளா இருந்தாருன்னா எந்த அளவுக்கு தன் தந்தையை அவர் நேசித்திருக்கணும் இல்லையா? ஒரு அப்பா பத்தியே யோசிச்சுட்டு இருக்காருன்னா, நம்ம இந்த காலத்துல யாருக்கும் அப்படி யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அப்பா பத்தியே ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை அவர் நேசித்திருக்கணும். எப்பவுமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? அப்ப ஒரு மகனே அப்பாவை அவ்வளவு தடவை பேசியிருந்தாருன்னா அவரு மகன்களை பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்ப அவரு நாட் ஓன்லி a good pastor, not only a good friend. இன்னைக்கு அவரோட வாலிப பிராயத்திலிருந்து ஒருத்தர் பேசினாரு. அவர் எரியல் கல்லூரியில படிக்கும் போது ஐயா பேசினாங்க, ஒரு போராளி. அப்ப அந்த போராட்டத்திலையும் அந்த போராளியான அந்த குணத்திலையும் ஒரு கண்டிப்பிலையும் ஒரு ஆழ்ந்த அன்பு அவர்கிட்ட நம்ம எல்லாருனாலையும் காண முடியுது. அதனால பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு அவரை நேசித்தாருன்னா அப்பா அதோட கூடுதலாக நேசித்திருப்பார். இப்ப ஒரு இறப்பு, ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும். ஐயோ நம்ம ஒன்று இழந்துட்டுமே, நம்ம அப்பாவை இழந்துட்டுமே, சகோதரர் இழந்துட்டுமே, நண்பர் இழந்துட்டுமே அப்படின்ட்டு என்னவா இருக்கும்? சோகமா இருக்கும். ஆனா பரலோகத்துல ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷம். ஆஹா, என் நண்பன் வந்துட்டான்ப்பா, என்னோட சேர்ந்து இன்னைக்கு அவனும் பரலோகத்துல இருக்கிறான் அப்படின்னு அந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஐயா மாதிரி எப்படி அவர்கள் நண்பர்கள் அவரை அங்கே வரவேற்று எல்லாரும் இன்னைக்கு பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவர் வாழ்க்கை போல நேர்மையாக, உண்மையான வாழ்க்கையாக, உண்மையான ஊழியத்துல, தப்புனா தப்பு. சகோதரர் ஸ்வாட்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி there should be no compromise in a Christian life. There should be no compromise in a Christian life. தப்புனா தப்பு. there are no gray areas. ஒன்னு ரைட், இல்லாட்டி ராங். ஆனா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து நம்மளும் மரிக்கும் போது ஐயாவோட சேர்ந்து அங்க நம்மளும் ஆயத்தமாக மற்றவர்களை நாம் வரவேற்க நம்மளுக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த குடும்பத்தினருக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஐயா. பிஷப் அசரியா அவர்கள் சொல்லும்போது இறந்து போன ஒருவர்கிட்ட